என்னவா சிஎஸ்கே டீமோட பேட்டிங் லைனப் ஆகா ஓகோன்னு சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, ருத்துராஜ் கெய்க்வாட், சிவம் டுபே, அடுத்து டெவால் டேவிசன் இருந்தாலுமே நம்ம டீமோட பவுலிங் லைனப் ரொம்பவே சரிஞ்சு கிடக்கு. இந்த நிலைமையில பார்த்தோம்னா 2 நாளைக்கு முன்னாடி நம்மளோட டெசிக்னேட்டட் டெத் பவுலரா இருந்த ஒரே டெத் பவுலரா இருந்த நேத்தன் எல்லிஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் அன் ஐபிஎல் சொல்லி சிஎஸ்கே சிஓவே சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த நிலைமையில பார்த்தோம்னா நேத்தன் எல்லிஸுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த நிலைமையில பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 2 விதமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா ஒன்னு சோசியல் மீடியா ஃபுல்லாவே சொல்லிட்டு இருக்குது, ஒன்னு ஸ்பென்சர் ஜான்சன், இன்னொன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா அதுல வந்து ஒட்டினேட் பேட்மேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒட்டினேட் பேட்மேனை சைன் பண்றது ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தோம்னா அவரால் பவர் பிளேலையும் பவுலிங் போட முடியும், மிடில் ஓவர்ஸ்லையும் பவுலிங் போட முடியும். அது மட்டும் இல்லாம டெத் ஓவர்ஸ்லயும் ஒரு 10 ரன்குள்ள கண்ட்ரோல் பண்ற லெவலுக்கு அவருக்கு வந்து ஸ்கில் செட் இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தோம்னா எஸ்ஏ T20 லீக்ல சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 2 வாட்டி கப்பு ஜெயிக்கவும் காரணமா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி பால் ராயல்ஸ் அவங்க பிளே ஆஃப் கணக்கு போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு. இந்த நிலைமையில ஸ்பென்சர் ஜான்சனை விட எனக்கு ஒட்டினேட் பேட்மேன் கிடைச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் தான் தோணுது.